இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு ரெவென்யூ அப்படின்றது யூடியூப்ல மட்டும்தான். இருந்தாலும் இதை நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரே சமயத்தில் பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இதை வச்சு நீங்கள் பயன்பெற்றுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 நாளைக்கு மேலே நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசர்ச் பண்ணி டேட்டாலாம் எடுக்கும்போது தான் தெரியுது, இந்த சாதாரண லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நான் அந்த 9 மாடி கட்டடத்துக்கு முந்தின நாள் தான் விசிட் பண்ணியிருந்தேன். விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ பேர் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. நீங்கள் சொல்லலாம், நாங்கள்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினாலும் கூட அதில் லீக் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் வரக்கூடிய அந்த டாப் லிட் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியல என்ன பாக்ஸை வாங்கணும், என்ன பிளாஸ்டிக்கை வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஐடியாவும் இல்லை. சிம்பிளாக அதை சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அவங்க அந்த லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதீங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எந்த விதமான பிளாஸ்டிக் எடுத்தாலும் சரி, அது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதில் ஒரு நம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இது என்ன நம்பர்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் கோடு. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வேஸ்ட்டுக்கு போகும்போது அதை எந்த வகையில் ரீசைக்கிள் பண்ணணும், அதோட பிளாஸ்டிக்ஸோட சேர்த்து ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நம்பரை ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டிருக்காங்க. இந்த நம்பரை வச்சு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இது என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்றது. அதை வச்சும் நம்ம உணவுப் பொருட்களுக்காக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து தேர்ந்தெடுத்தும் வாங்க முடியும். இப்போ உணவுப் பொருட்கள்னு சொல்லும்போது அதுலேயும் பல விதமாக இருக்குது. நம்ம கடையில் போய் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குகிறோம், ஸோ அதை குடிச்சிட்டு தூர போட்டுருவோம், அது வந்து சிங்கிள் யூஸ். அதே இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் வீட்டிலலாம், வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை ட்ரை நட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைப்போம், அது ஒரு வகையான ஸ்டோரேஜ். அதே இது நம்ம ஹீட் பண்ணி பயன்படுத்தும் இந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸஸை சுட சுட சாப்பாடை கொட்டி அதை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. இதில் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் தகுந்த மாதிரி வெவ்வேறு பிளாஸ்டிக்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம கோடு வைஸ் கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது உணவுப் பொருட்களுக்காக 1, 2, 5 இந்த 3 கோடு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த 1, 2 வந்து சூடான உணவுப் பொருட்களில் பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி ரீயூஸும் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, நம்ம கடையில் ஜூஸ் பாட்டில் வாங்குறோம் இல்லையா, அந்த பாட்டிலை வந்து இந்த 1ல் தான் பயன்படுத்திருப்பாங்க, PET அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுப் பொருட்களில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கோட் நம்பர் 5 அப்படின்றது, PP பாலிப்ரோபிலீன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை உணவுப் பொருட்களுக்காகவும் சூடான உணவுப் பொருட்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரீயூஸ் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ உணவுப் பொருட்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பிளாஸ்டிக் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்பர் 5. பின்னாடி டப்பாவை திருப்பி பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள்குள்ளே நம்பர் போட்டிருக்கும், அதில் 5ன்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். உடனே கடையில் போய் பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கிட்டு வந்துடாதீங்க, அதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. சரி, இந்த மாதிரி 5ன்னு போட்டிருக்க பிளாஸ்டிக் டப்பாலையும் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கிரேடுக்கான சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபுட் கிரேடுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக அந்த சூடான உணவுப் பொருட்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை தான் தயாரிக்கிறாங்க. அப்படின்றப்போ நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் இந்த ஃபுட் கிரேடுக்கான டெஃபினேஷனை நம்ம தேடி பார்த்தோம். ஸோ FSSAI என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை என்ன இன்டென்ஷனுக்காக அந்த பாக்ஸை வந்து தயார் பண்ணுறாங்களோ அந்த இன்டென்ஷனுக்காக அந்த பாக்ஸை பயன்படுத்தும் போது மனித உடலை பாதிக்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து அதுக்கான ஸ்கேல் எதையும் வந்து செட் பண்ணல. நீங்கள் ஜென்ரலாக அந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க எப்படி இதை வந்து கம்ப்ளை பண்ணுறாங்க, அதாவது சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எப்படி இதை ஃபுட் கிரேட்னு லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா அவங்க சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து FSSAI கொடுக்குற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ FSSAIயோட ஒரிஜினல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து தேடி பார்த்தேன். 2011 ரிலீஸ் ஆனது பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன்ஸ். இது ஸ்டில் அவங்களோட வெப்சைட்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஷுட் கன்ஃபார்ம் டு தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து என்னென்ன மெட்டீரியல் ஃபுட்டோட கான்டாக்ட் வரும்போது இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. மேனுஃபேக்சரர்கிட்ட கேட்டால் நாங்கள் FSSAI ஃபாலோ பண்ணுறோன்றாங்க, FSSAI கேட்டால் நீ இந்தியன் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரின்னு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டையும் தேடி எடுத்தோம். அதில் நான் சக்கரவர்த்தியடா. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை வந்து எடுத்தோம், IS 1090/1984. ஸோ இது வந்து அந்த பாலிப்ரோபிலீனுக்கான ஸ்டாண்டர்டு, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரீஅஃபர்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இது ஒரு வேலிடான ஸ்டாண்டர்ட் தான். இதில் ரெக்யர்மெண்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரேஷன் அப்படின்றது இடம்பெயர்தல். ஸோ அவங்களோட ஆராய்ச்சி வரையறைப்படி 1 கிலோ உணவுப் பொருளில் 60 மில்லிகிராம் அளவுக்கான அந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கலந்துருந்தால்
அது வந்து ஒரு பாதுகாப்பான வரையறை தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் வாங்கினா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, நம்ம உடம்புல பிளாஸ்டிக்கே போகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஃபுட் கிரேட் வாங்கினாலும் சரி, இந்த ஃபைன்னு போட்டிருக்கிற நம்பர் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸோ இல்லை அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோ நம்மளோட உடலுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வரும், டெம்பரேச்சர். நம்ம இதில் காலையில் வேகமாக இதில் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக சூடாக இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து இதில் போட்டு நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். கொதிக்கக்கூடிய உணவுப் பொருள் அதோட வெப்பநிலை தோராயமாக 70 டிகிரியிலேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதிகபட்சமாக 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். குக்கர்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடிய அந்த ரைஸை சொல்லலாம். இந்த வெப்பநிலைக்கு இந்த பிளாஸ்டிக் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம தேடணும். இந்த லஞ்ச் பாக்ஸ் மேனுஃபேக்சர்கிட்ட தேடணும், அவங்க ஒழுங்காக அதை குறிப்பிடலை. அதனால் இந்த பாலிப்ரோபிலேனோட ஒரிஜினல் கிரைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த பாக்ஸே உருவாக்குவாங்க. அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து நம்ம டீட்டெயில் எடுத்தோம். ஸோ அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பாலிப்ரோபிலீனோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 150 டிகிரி செல்சியஸ். ஜென்ரலாக அது ஒரு 140 130 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட ஷேப் வந்து டி ஷேப்பாக மாறாது. ஆனால் என்னதான் இது 130 டிகிரி செல்சியஸில் தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னாலும் 80 டிகிரி செல்சியஸ்லேயே அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்னதான் இது ஹையர் மெல்டிங் பாயிண்ட்டை வச்சுருந்தாலும் கூட ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு மேனுஃபேக்சரர் குறிப்பிட்றாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு சூடான உணவுப் பொருளை போட்டு அதை மொத்தமாக மூடி வைக்கக்கூடாது, ஒன்லி அதை சூடு பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம், இல்லை டிஷ்வாஷரில் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஹையர் மெல்டிங் பாயிண்ட் வந்து பயன்படும். மற்றபடி நீங்கள் உள்ளுக்குள்ளே உணவுப் பொருட்களை போட்டு மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அப்படின்றப்போ அந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உடையிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை இதோட முடிஞ்சிடல, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். அதே 5 நம்பர் இருக்கக்கூடிய ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இந்த டப்பா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் அதே 5 நம்பர் இருக்கக்கூடிய ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி இந்த கவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இதுவும் அதே 5 நம்பர் இருக்கக்கூடிய ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இப்போ இதில் நீங்கள் கொதிக்க டெய்லியும் இதை திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணி லஞ்ச் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டோம். அப்படி போனாலும் இது 2-3 நாளில் கண்டிப்பாக அந்த கவர் வந்து பிஞ்சு போயிடும் இல்லையா. இதை நான் மெயினாக குறிப்பிட்றது காரணம் என்னென்னா, அதே மாதிரி தான் இந்த பாக்ஸும் கண்டிப்பாக இதில் நம்ம சுட சுட சாதத்தை போடும்போது ஒரு வாரம் 2 வாரத்தில் இது வந்து டிகிரேட் அடையும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின அந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸை டெம்பரேச்சர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது எவ்வளவு டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 ஓட்டை போட்டுட்டோம், இது 3வது ஓட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தாண்டும் போதே நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் இந்த பாக்ஸில் வந்து இது என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்றத போடலை. மோஸ்ட்லி வந்து அந்த 5 டைப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம 5 டைப் போட்டிருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸு, இதில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ஓட்ட விழுதுன்னு பார்க்கலாம். 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து பிளாஸ்டிக் பொங்கிட்டு வருது, அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபிலீன்னா 5 கேட்டகரி தான். அதே மாதிரி ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ஆனால் டாப்பில் மட்டும் பிளாஸ்டிக்கை போட்டு கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா லீக் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி டாப் லேயர் மட்டும் எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக்கை தான் கொடுக்குறாங்க. மற்றபடி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். அதுக்காக இந்த பிளாஸ்டிக்கில் சாப்பாடு படாமையாக இருக்கும், கண்டிப்பாக போடும். ஸோ அதை தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நிஜமாவே இதுதான் வந்து கிரேடு 5 பிளாஸ்டிக் போல் அந்த பாலிப்ரோபிலீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரி, கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து விஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் மெல்ட் ஆக ஆரம்பிச்சது. 100 டிகிரியை கிராஸ் பண்ணப்போ கூட இது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகலை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான், டைப் 5 தான் இது. இது என்ன டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 60-65 டிகிரி செல்சியஸ் கிட்ட இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தபடியாக இந்த கவரு. ஸோ இதுவும் அதே நம்பர் 5 பிளாஸ்டிக் தான். இதை செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 டிகிரிலேயே வந்து நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாக்ஸும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எல்லா பாக்ஸுமே
நம்பர் 5 கேட்டகரியில் வரக்கூடிய பாலிப்ரொப்பலின் தான். அப்படி இருக்கும்போது எதனால் இது வெவ்வேறு டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட திக்னஸும் வந்து முக்கியமான பங்களிக்குது. இதை சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான்ப்பா லஞ்ச் பாக்ஸ் வாங்குகிறேன், இல்லை நான் வந்து நல்ல திக்கான பாக்ஸ் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, அது உள்ளுக்க இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய லிட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தின் பிளாஸ்டிக்ஸில் கொடுத்து விட்டுறாங்க. அப்போ இதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு குழம்பையோ இல்லை ஏதோ ஒரு சூடான பொருளையோ நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக அதிலேருந்து அந்த கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னதான் நம்ம பேக் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த ஹை டெம்பரேச்சர் அடையாது அப்படின்னாலும், இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து இன்டர்னலாக உருவாகக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகபட்சமாக ஒரு 60-70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அப்போது நமக்கு பிளாஸ்டிக் மெல்ட் ஆகாது, ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக மோசமான விளைவுகள் தான் ஏற்படும். அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான்ப்பா வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வரக்கூடிய மூடி பிளாஸ்டிக்கில் தான் வருது. அது என்ன தான் ஃபுட் கிரேடாக இருந்தாலும் அதுவும் வந்து ஓவர் டெம்பரேச்சர் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் பிளாஸ்டிக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உணவுப் பொருட்களில். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணதுலேயே அதிகபட்சமாக அந்த பாக்ஸ் மட்டும்தான் 100 டிகிரியை கிராஸ் பண்ணியும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் திக்காக சாலிடாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து 100 டிகிரிக்குள்ளேயே வந்து ஒரு ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நீங்களே இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் பயன்படுத்தும் போது தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு புதுசாக அழகாக இருக்கும். நம்ம டெய்லி சாப்பாடு வச்சு கொண்டு போக அதோட கலரோ இல்லை அதோட தன்மையோ வந்து நாளடைவில் மாறுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கூடுமான அளவு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸை தவிர்த்துறது நல்லது. அதுக்காக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாதி பிளாஸ்டிக்கு பாதி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி வாங்காதீங்க. முழுவதுமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ஆனதால் வாங்குங்க. பட் அதுவும் 100% பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. அதுலேருந்தும் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லை எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கணும், அதனால் நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி, அதாவது திக்காக பிளாஸ்டிக் கொடுத்துருக்க மாதிரியான பிளாஸ்டிக் பாக்ஸை வாங்குங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் தான் அந்த மாதிரி திக்கான லஞ்ச் பாக்ஸஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ண சில லஞ்ச் பாக்ஸஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்டிங் பண்ணுறேன். அதில் பிளாஸ்டிக்னு போட்டிருக்கும், அது கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் டைம் லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.